ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தவக்காலமாக இருக்கிறபடினால் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்து நாம் தியானிப்பது நமக்கு ஜீவனை தரக்கூடியதாக இருக்குது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து போர்ச்சவர்கள் அவரை சேனாதிபதி அரண்மனை மாளிகையிலே கொண்டு போய் அவ்விடத்திலே போர்ச்சவருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிகப்பான அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசினால் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளில் நிந்தைகளை நமக்காக சுமந்தார். நம்முடைய நிந்தைகளை அகற்றி போடுவதற்காக இயேசு நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய நிந்தைகளை எல்லாவற்றையுமே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சிலுவையில் அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது, சிகப்பான அங்கி போர்த்தப்பட்டது. எல்லாம் நம்மளுடைய பாவ சுமைகளால தேவன் அவைகளை ஏற்றுக்கொண்டார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் நீக்கப்படுவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, இந்த நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார். ஏன் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார் என்றால் உன்னுடைய நிந்தைகளும் என்னுடைய நிந்தைகளும் அப்புறப்படுத்துவதற்காக. ஆம், அன்புக்குரிய சகோதரனே, இயேசுவை கவனிச்சு பார். இந்த இயேசு நமக்காக இந்த சிலுவையில் நிந்திக்கப்பட்டார், நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவர் சிலுவையில் அவர் வேதனைகள் அடைந்து இருக்கிறார். கபஸ்தலா என்றும் கொள்ளும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்பழம் கலந்த திராட்சரசம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின் அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவரும் தன் பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, தேவன் எவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். இந்த தேவன் நமக்காக அவருடைய வஸ்திரங்களை உரிய கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த இயேசு நமக்காக பாடுகளை சகித்தபடினாலே இன்றைக்கும் நமக்காக அவர் இரு கரங்களை நீட்டி என்னை உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு இன்றைக்கும் அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது எகிப்திலிருந்து தேவன் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றார், எகிப்தின் நிந்தைகளை உங்களை எடுத்து புரட்டி போட்டேன். இந்த நிந்தைகளை எல்லாம், நம்மிடத்தில் உள்ள நிந்தைகளை எல்லாம் புரட்டி போடுவதற்காகவே இயேசு நிந்திக்கப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய நிந்தைகளையும் இயேசு புரட்டி போட்டிருக்கிறார். நிந்திக்க வேண்டிய இடத்தில் இயேசு நிந்திக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஜனங்களும் அவரை நிந்தித்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இந்த நாளிலும் இயேசு உனக்காக நிந்திக்கப்பட்டார். அந்த இயேசுவை நோக்கிப்பார். இன்றைக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, நீ சிலுவையில் எங்களுக்காக நிந்திக்கப்பட்டு வேதனைகளை அடைந்து எங்களுக்காக தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, தலையில் முள்முடி சூடப்பட ஒப்பு கொடுத்து சிகப்பான அங்கிகளை உடுத்துவதற்கு ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, முகத்திலே காரி துப்பை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, இதே போல ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் நிந்தைக்குள் இருக்கிற ஜனங்களை நீர் நிந்தையை புரட்டி போடுவதற்காக, மனிதர்களுடைய நிந்தையை புரட்டி போடுவதற்காக நீர் நிந்திக்கப்பட்டீர் என்று வேத வசனம். இயேசுவே மகிமையின் கரம் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.